அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள். வைகறை சங்கமம் தொடர் இணையவழி பயிற்சி தளம். தினமும் அதிகாலை 5:25க்கு துவங்கி 6 மணி வரை சிறப்புரை நிகழ்த்தி தொடர்ந்து 5 நபர்களின் பின்னூட்டத்தோடு 6:20க்குள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தொடர் இணையவழி பயிற்சி தளம் வைகறை சங்கமம். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்ற வகையில் இந்த மாதம் ஜூலை 2026க்கான தலைப்பாக இந்த பொது தளத்தின் பெயரையே, அதாவது வைகறை சங்கமம் என்று தேர்ந்தெடுத்து இன்று வரை 24 சங்கமங்களை கடந்து இன்று நாள் 25/7/2026 25வது சங்கமத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். நண்பர்களே, இன்றைய சிறப்பு ஆளுமை பற்றிய ஒரு சிறிய அறிமுக நேரம் இது. இந்த ஆளுமை பொதுவாக நாம் சொல்ல போனால் நீல்கிரிஸ் மாவட்டத்தை சேர்ந்தவர். நீல்கிரிஸ் சொந்தக்காரர் இவர். ஒரு டீச்சர். இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல வந்து ஒரு ஆங்கில ஆசிரியராக பணிபுரியக்கூடிய நபர். ஒரு 25 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். ஜேசிஐ சர்டிஃபைட் ஜோன் ட்ரெய்னர் 2013 வந்து ஜோன் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் முடிச்சவர். ஸோ அந்த 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 ஒர்க் ஷாப்ல நானும் லட்சுமி நாராயணன் சார், ஆனந்தன் சார் எல்லாருமே வந்து கிளாஸ்மேட்ஸ். அதுல அப்படிதான் எங்களுக்கு ஒரு நண்பரா தெரியும். எங்களுக்கு அந்த இதுல இருந்து ரொம்ப ஒரு நேர்மையான பர்சனாலிட்டின்னு சொல்ல முடியும். நேர்மை அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்ட சில விஷயங்களை வந்து ரொம்ப அருமையா அவருடைய பயிற்சிகள்ல சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. நாங்க ரொம்ப ரசிச்சு கேட்டிருக்கோம். அதை நிறைய இடத்துல நானும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இளைஞன் வந்து எங்க இருந்து நேர்மையை கற்றுக்கிறான், ஸோ அது எந்த அளவுக்கு அவனுடைய ஆள் மனதுல வந்து பதியுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொன்ன ஒரு நபர். அது வந்து வாழ்க்கையில நேர்மையை வந்து தினம் தினம் ருசிக்கக்கூடிய ஒரு நபர்னு நம்ம சொல்ல முடியும். பட்டிமன்ற பேச்சாளர். கிட்டத்தட்ட ஒரு 100 பட்டிமன்றங்களுக்கு மேல வந்து ஒரு பங்கேற்றிருக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாது. ஸ்போர்ட்ஸ் பிரசன்டர், கமெண்டேட்டர். ஹர்ஷா போக்லே வந்து இவருடைய ரோல் மாடல் சொல்ல முடியும். ஆக்சுவலி அந்த இளைஞன் வந்து நீலகிரி மாவட்டத்துல துடிப்பான அந்த இளைஞனுக்கு ஹர்ஷா போக்லே தான் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். கிரிக்கெட்டர், கமெண்டேட்டர். அவர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணணுங்கிறக்காண்டி ஆங்கிலம் வந்து கத்துக்கணும், நம்ம ஆங்கிலத்துல வந்து புலமை வேணும் அப்படின்னு நினைத்த ஒரு நபர். அதுக்கப்புறம் தான் அவர் ஆங்கில பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இன்னைக்கு ஒரு மிகச்சிறப்பான சேவை வந்து அந்த சமூகத்துக்கு ஆற்றி வருகிறார். ஹாபிஸ் வந்து பாத்தீங்கன்னா கமெண்டேட்டிங் ஆன் ஸ்போர்ட்ஸ், கமெண்டிங் கொடுக்கறது, புக் ரீட் பண்றது, இதெல்லாம் இவருடைய ஹாபிஸ் சொல்ல முடியும். டிவி ஹோஸ்ட், லோக்கல்ல வந்து டிவி சேனல்ஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் குவிஸ் கண்டக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. இவங்க மனைவி பேர் வந்து ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு 15 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. ரொம்ப ஒரு பழகுவதற்கு ரொம்ப ஒரு இனிமையான மனிதர் நம்ம ஆனந்தன் அவர்கள். அடிக்கடி எங்களுடைய வருத்தம் என்னன்னா, அவர் அடிக்கடி வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆவல். வைகரைக்கு எப்பயாவது ஒரு கதை வராரு. நீங்க எல்லாருமே இந்த ரிக்வஸ்ட்டை வைங்க. கண்டிப்பா அவர் பிஸியா தான் இருக்காரு. தொடர்ந்து ட்ரைனிங் மாத்தி பெங்களூர்லாம் போறது, ஊர்ல இல்லாம இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கு. அதிகாலையில நீல்கிரிஸ்ல வந்து அந்த குளிர் உங்களுக்கு தெரியும். அந்த குளிர்ல ரொம்ப ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம வந்து தன்னுடைய பணிகளை துவங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். சிக்னல்ஸ்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவர் ஃபேஸ் பண்றதுல. அது எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் வைகறை சங்கம் கூட தொடர்ந்து நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா அது எங்களுடைய பாக்கியமா கருதுவோம். இன்றைய சிறப்பு ஆளுமை திரு ஆனந்தன் அவர்களை தளத்திற்கு அழைத்து தளத்தை அவர்களிடம் உங்கள் அனைவர் சார்பாக ஒப்படைக்கிறேன். நன்றி. ஆனந்தன் சார், நீங்க ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் கம் சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் அனைவருக்கும். ஒரு அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த என்னுடைய நண்பர் பிருத்திவிராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நல்லா சொன்னாரு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு நாங்க இந்த ஜோன் ட்ரைனிங் முடிச்சுட்டு, ZTWS முடிச்சுட்டு ரொம்ப அவர்களுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். இது பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் எங்களை ஒன்றிணைத்ததற்கு காரணம் லட்சுமி நாராயணன் சார். அவருடைய போன் நம்பரும் என்கிட்ட இருந்தது. ஆமா, நம்ம காலம் கழிச்சு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த தலைப்பு பார்க்கும் பொழுது வைகறை சங்கமம் அப்படிங்கறத விட இந்த சங்கமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பொதுவான ஒரு சொல்லாடலாக இருக்குது. நான் கூட நினைச்சேன் இது வந்து வைகறை சங்கமம் என்பதை விட வைகறை சத்சங்கம் என்று வைக்கலாமே, என்னுடைய மனதில் தோணுது. ஏன்னா நல்ல விஷயங்களை பேசுறோம் நாம. இங்க ஏதோ சும்மா உட்கார்ந்து ஒரு அரட்டை அடிப்பதில்லை, ஒரு சினிமாவை பத்தியோ ஒரு பொழுதுபோக்குக்காக நாம இங்க உட்காரல. நாம வந்து நல்ல விஷயங்களை வந்து இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய விஷயங்களை, 4 பேர் இதுல இருந்து பயனடையக்கூடிய விஷயங்களை நாம வந்து
காலையிலேயே டிஸ்கஸ் பண்றோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது வைகரி சத்சங்கம், வைகரி சங்கமம் கம் சத்சங்கம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த இந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல இந்த காலை நேரத்துல அதுவும் 4:30 மணிக்கு சாரி 5:30 மணிக்கு அதுவும் ஒரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மத்தவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள். நாம விழித்திருக்கிறோம். விவேகானந்தர் சொன்னார்தான், விழித்திருன்னு சொன்னாரு இல்லைங்களா? அது போல அப்ப எனக்கு என்ன ஒரு பாட்டு ஞாபகம் வருதுன்னா, எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அதாவது தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார், குருட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டாருன்னு சொல்லுவாரு. உண்மைதாங்க அது. யார் யாரெல்லாம் கொரட்டை விட்டு இந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ, நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்து விட்டார்கள் என்பதுதான் நம்முடைய நிதர்சனமான உண்மை. இத நான் ரொம்ப லேட்டா தான் நானும் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா நானும் இங்க தெரியும் உங்களுக்கு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீலகிரி மாவட்டம் ஒரு மலைப்பிரதேசம். எப்படி இங்க நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க ஊரே ஏசியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்க காலையில நேரத்துல எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா அந்த காலை நேரத்துல எழுந்து வெளியில் சென்று அந்த இயற்கை அன்னையினுடைய அந்த அழகை ரசிப்பதற்கான சிறந்த நேரம் இந்த காலை பொழுது. அந்த ஒரு 4:30 to 5:30 6ங்கிற நேரத்துல நம்ம வெளியில போனோம் அப்படின்னா, இந்த இயற்கையினுடைய உண்மையான அழகை நம்ம என்னதான் இப்போ 4 பேர் சொல்லி கேட்டாலும், டிவில வர்ச்சுவலா பார்த்தாலும், இல்ல வந்து கட்டுரைகள்ல பார்த்தாலும் கூட, நீங்க காலையில் நேரத்துல எந்திரிச்சு வெளியில போகும்போது இயற்கை அன்னையினுடைய உண்மையான அழகை நாம ரசிக்க முடியும். அதுல பார்க்கும் பொழுது நிறைய ஒரு முக்கியமான நான் ஒண்ணு சொல்லுவேன் என்னன்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு போயட் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய குதிரையுடன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு இரவு நேரத்துல ஆஹ் ஆஹ் தன்னுடைய குதிரையில போயிட்டு இருக்கிறாரு. போகும்போது ஒரு காட்டின் நடுவுலே போயிட்டு இருக்கிறாரு. போகும்பொழுது ஒரு காட்சியை அவர் அப்படியே நமக்கு உருவகப்படுத்துகிறார். எப்படி பாத்தீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஒரு பக்கம் அடர்ந்த காடு, காட்டினுடைய நடுவுல நான் இருக்கேன். இன்னொரு பக்கம் ஃப்ரோசன் லேக்ன்னு சொல்றாரு. அதாவது ஏற்கனவே ஃப்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு லேக் ஒரு பக்கம். ஒரு பக்கம் அடர்ந்த காடு. இந்த நடுவுல நான் நிக்கிறேன். என்னுடைய குதிரையில நிக்கிறேன். அப்படி நிக்கும் பொழுது, அந்த நேரத்துல எந்த ஒரு சத்தமும் இல்ல. நிசப்தமான அந்த நேரத்துல ஒரு அழகான பனிப்பொழிவு நடக்குது. ஒரு பனிப்பொழிவு. அப்படி அந்த பனிப்பொழிவு அந்த சத்தம் மட்டும் அந்த பஞ்சு போல விழுகின்ற அந்த பனியினுடைய அந்த சத்தம் மட்டும், இந்த சலசலன்ற சத்தம் மட்டும் கேக்குது. அதே போல அந்த மரங்கள்ல அந்த இரவு நேரத்துல அந்த காலை பொழுதுல அடிக்கக்கூடிய அந்த தென்றல் காற்று அந்த மரங்களை தழுவிச் செல்லும் பொழுது கேட்கக்கூடிய அந்த சத்தம் மட்டும் எனக்கு கேட்கிறது. எப்பேற்பட்ட ஒரு காட்சி பாருங்க. இந்த காட்சி ஒரு பக்கம் ஃப்ரோசன் லேக், ஒரு பக்கம் அடர்ந்த காடு, நடுவுல இவரு நிக்கிறாரு, ஒரு குதிரை மேல நிக்கிறாரு, குதிரை மேல உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த பஞ்சு போல அந்த பனிப்பொழிவு நடக்குது. இத அப்படியே கற்பனை பண்ணும்போது நமக்கே அட இந்த மாதிரி ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம யோசிச்சிருப்போம். நிச்சயமா பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு காட்சியை நாம காலையில் நேரத்துல இந்த வைகரி நேரத்துல நாம எழுந்திருச்சு வெளியில போகும் பொழுது அந்த இயற்கை அன்னையினுடைய இந்த மாதிரி பலமான அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய நிறைய காட்சிகளை நம்மளால் காண முடியும். அதாவது காலையில் நேரத்துல இப்ப கூட யாரோ ஒரு வீட்டினுடைய பின்னாடி பக்கத்துல இருந்து அந்த அந்த பறவைகள் கூக்குரலிடக்கூடிய சத்தத்தை என்னால் கேட்க முடிந்தது. அதே போல அந்த குக்குனுடைய அந்த இது கூட, அந்த ட்விட்டர் கூட நம்மளால கேட்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு இயற்கையை நாம் ரசிக்க வேண்டும் என்றால் அந்த காலையில் நேரத்துல போகணுங்கிறது எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத நான் பார்க்கிறேன். சார் கூட சொன்னாரு அடிக்கடி வாங்க அப்படின்ட்டு. காலையில் நேரத்துல ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல நான் இறங்கி இருக்கிறதுனால, எனக்கும் அது அந்த உடற்பயிற்சிக்காக கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு ஃபிக்ஸ்டு டைம். அந்த நேரத்துல தான் அங்க போய் விளையாடக்கூடிய டைம் எனக்கு கிடைக்குது.
ஒரு 6 to 7ங்கிற அந்த இடத்துல போறதுனால, அதுல நான் இருக்கிறதுனால இந்த நேரத்துல வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. சரி. இந்த வைகரி சங்கமத்துல ஆஹ் குறட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். அப்புறம் குறட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். பாருங்க, த பெஸ்ட் பர்சனாலிட்டிஸ் இன் த வேர்ல்ட். நீங்க யார வேணாலும் எடுத்துக்கங்க. எந்த ஒரு கம்பெனியுடைய சிஇஓ எடுத்துக்கங்க. வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கங்க. மிகச்சிறந்த தலைவர்களை எடுத்துக்கங்க. யார வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. அவங்களுடைய சக்சஸ்க்கு காரணம்னு அவங்க கூறுறது வந்து காலையில் நேரத்துல எழுந்திருக்கிறது தான். நீங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சுருவாங்க. இல்ல நம்முடைய சிறந்த ஆளுமைகள் நம்ம பார்த்தா கருணாநிதி, டாக்டர் கருணாநிதி அவர்கள் இருப்பார்கள். இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அந்த ராபர்ட் ஃப்ராச் எழுதி இருக்கிறதுல அந்த கடைசியில ஒரு லைன் எழுதியிருப்பாரு. மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு எழுதியிருப்பாரு. இதை எப்பவுமே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய டேபிள்லயே வச்சிருப்பாராம். இந்த லைன்ஸ் பிரிண்ட் பண்ணி தனக்கு முன்னாடி வச்சிருப்பாராம். ஏன்னா இந்த இயற்கையினுடைய இந்த அழகை ரசிப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. எனக்கு அவ்வளவு வந்து என்னுடைய கடமைகள் காத்து கொண்டிருக்கின்றதுங்கிறத அந்த வரிகள் அவருக்கு என்னைக்குமே உணர்த்தி கொண்டிருக்கும். அதனாலதான் 24 மணி நேரத்துல இந்த தலைவர்கள் எல்லாம் 18 மணி நேரம், 20 மணி நேரம் அவங்களுடைய நேரத்தை வந்து நாட்டிற்காகவும் சமுதாயத்திற்காகவும் செலவு செய்கிறார்கள் என்றால் இந்த வரிதான் ரொம்ப முக்கியம். அண்ட் மைல்ஸ் டு கோ, நம்முடைய கடமை, நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் இவ்வளவு இருக்குது. நான் தூங்கிட்டா வந்து இந்த கடமையை நான் எப்படி முடிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு the early bird catches the worm ன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து அதிகாலையில் எந்திருக்கிறார்களோ, அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர். வெற்றியை எளிதாக சுவைக்கக்கூடிய ஒரு பல இது வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்றேன். அதே நேரத்துல இந்த ஏர்லி மார்னிங் 5:30க்கு முன்னாடி இன்னும் கூட ஒரு 3:30, 4 o'clock அப்படிங்கிறது சிறந்த நேரம். இந்த காஸ்மிக் ரேஸ்னுடைய அந்த பிரில்லியன்ஸை நம்மளால வந்து பார்க்க முடியும். கடவுள் கூட, இறைவன் கூட, அது இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கும், எந்த பேர்ல இருக்கட்டும், இல்ல அதுல நமக்கு இது இல்லை, அது ஒரு ஜோதி வடிவமாக இருக்கட்டும், இல்ல ஒரு முருகனாக இருக்கட்டும், இல்ல ஒரு அல்லாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் கடவுள் கூட நாம் டைரக்ட் கனெக்ஷன் அந்த ஏற்படுத்தக்கூடிய சிறந்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற ஒரு நேரம். ஏன்னா நம்முடைய மைண்ட், நம்முடைய பாடி அனைத்துமே அதற்கான ஒரு தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்ப காலையில நம்ம வைகரை சங்கமத்தினுடைய அந்த லான்ச் இதை கேட்கும்போது கூட ஏற்கனவே மைண்ட் ரொம்ப காமா இருக்கக்கூடியது, இன்னும் நல்லா காமரா ஆக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து அந்த மியூசிக்கு இருக்கு. அந்த அந்த மியூசிக்கை கேட்கும்போது இன்னும் நம்ம காலையிலேயே ரொம்ப இன்னும் நல்லா காமா இருப்போம். ஆனா அதை இன்னும் வந்து அமைதிப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் வந்து அந்த மியூசிக்கு இருக்குது. அப்போ அந்த காலை நேரத்துல கிடைக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம், ஒரு 4 to 6 அல்ல 4 to 5, 5:36 பார்க்கும்போது இறைவன் கூட நேரடியாக நாம் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தலாம் என்றால் அந்த நேரம் தான் ஒரு உகந்த நேரம். அப்போ ஏன்னா மைண்ட் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள எம்டியா இருக்கக்கூடிய இடம். நீங்க சொல்லுங்க, எம்டியா இருக்கக்கூடிய டம்ளர்ல தான் அடுத்தவங்க எவ்வளவு வேணாலும் ஊத்தலாம் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம மைண்டை எம்டியா வச்சாதான் 4 பேரு சொல்ற விஷயங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே டம்ளர் ஃபுல்லுன்னு வைங்களேன், ஏற்கனவே நிறைந்திருக்கிறது என்றால் அடுத்தவங்க சொல்றது எதுவுமே நம்ம காதுல ஏத்துக்காது. என்ன நல்லது சொன்னாலும் அது வந்து வெளியில போயிடும். அப்போ நம்முடைய டம்ளரை, நம்ம மைண்டுங்கிற அந்த டம்ளரை வந்து எம்டியா இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த அதிகாலை பொழுது. அப்போ நான் இப்ப இந்த நம்ம குழுவில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அதை ஏற்று கிரகித்துக் கொண்டு அதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு அதை வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இந்த வைகறை சங்கமம். இத்தனை பேர் கூட நம்ம உட்கார்ந்து ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டெலிபதி அப்படின்னு ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லோருமே. இந்த டெலிபதின்னு சொல்லும் பொழுது அந்த நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னொருத்தருக்கு வந்திருக்கும். காலையில நேரத்துல கேட்டிருப்போம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா காலையில் காணக்கூடிய கனவு வந்து நிச்சயமாக பலிக்கும்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா நானே வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்.
பலிக்கும் என்பதை விட நீங்க என்னென்ன பாருங்க, காலையில நேரத்துல ஒரு கெட்ட செய்தி நமக்கு வரும். அடுத்து பார்த்தா டக்குன்னு ஒரு காலையில ஒரு 5 மணிக்கு நமக்கு ஏதோ கனவு தோன்றியிருக்கும். ஆ ஏதோ கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி. நம்ம இப்ப 6 மணி, 7 மணிக்கு அப்படியே WhatsApp ஓப்பன் பண்ணி பார்த்தா, யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க, இல்ல நம்ம சொந்தக்காரங்க வீட்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து அங்கிருந்து வரக்கூடிய எண்ண அலைகள், இப்ப அவங்க நம்மள எல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்களே நினைக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. சரி இவங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த எண்ண அலைகள், அந்த ஃப்ரீக்வென்சி வந்து அந்த காலையில நேரத்துல தான். அந்த டெலிபதி அப்படிங்கிறது அந்த ஃப்ரீக்வென்சி, அந்த தாட்ஸ் வந்து அவங்க யார் யாருக்கெல்லாம் இது போகும். யாருக்கும் நம்ம நேரா வந்து ஃபோன் போடுறது இல்ல. எதுவும் செய்யறது இல்ல. ஆனா நாம அந்த மெசேஜ் ஃபோன்ல வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த இதுல வந்து நமக்கு சேர்ந்துருது. இதுதான் நம்ம டெலிபதின்னு சொல்றோம். அப்போ நம்முடைய எண்ணங்கள் காலை நேரத்துல உதிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த எண்ணங்களுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. இந்த காலையில நேரத்துல மட்டும் நம்ம இந்த கிரியேட்டிவிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இந்த கிரியேட்டிவ் மைண்ட் காலையில நேரத்துல. எப்படி வந்து நம்மை எப்படி நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அப்படி நம்ம மைண்ட வந்து மோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி குடுக்கக்கூடிய அந்த நேரம் இந்த வைகறை நேரம். நீங்க அந்த செல்ஃப் டாக் பண்ணக்கூடிய நம்ம மத்த நேரத்துல எல்லாம் செல்ஃப் டாக் பண்ணலாம். நான் செல்ஃப் டாக் பண்றதுக்கு, நம்மள நாமளே மோட்டிவேட் பண்றதுக்கு, மத்த நேரத்துல உங்களுடைய மைண்ட்ல நெறைய விஷயங்கள் மதிய நேரத்துல பிசினஸ்ல இருந்து, ஃபேமிலி இதுல இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளட்டர்டா இருக்கும் நம்முடைய மைண்ட். ஆனா, இந்த அதிகாலை நேரத்துல நாம வந்து நம்மளுடைய மைண்ட நம்ம எப்படி வேணாலும் மோல்ட் பண்ணலாம். நம்மள வந்து என்ன வேணாலும் நம்மள சொல்லி நம்முடைய சப்கான்ஷியஸ வந்து நம்ப வைக்கலாம். பாருங்க. கான்ஷியஸ் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு 2 இருக்கு. நம்ம வந்து கான்ஷியஸ் மைண்ட்ல தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அ அதுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதுக்கு இட் ஹேஸ் நோ ஃபில்டர். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஃபில்டர் கிடையாது. அத நீங்க என்ன சொன்னாலும் நம்பும். ஐ அந்த அது நீங்க என்ன சொன்னாலும் அத நம்பும். அதே நேரத்துல நீங்க எ அத நம்புறத வந்து அது என்ன பண்ணும்னா, அதுக்கு உருவம் குடுக்குறது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். இப்ப நீங்க சப்கான்ஷியஸ்குள்ள போகணும்னா, சப்கான்ஷியஸ்குள்ள நீங்க கான்டாக்ட் ஏற்படுத்தணும்னா, த பெஸ்ட் டைம் இஸ் ஏர்லி மார்னிங். இந்த 4, 5, 6 டைம்ல நீங்க உங்களுக்கு வந்து செல்ஃப் டாக் உங்கள நீங்க மோட்டிவேட் பண்ணணும். நீங்க தான் சிறந்த மனிதர் இந்த உலகத்திலே. நீங்க தான் சிறந்த ஒரு பேச்சாளர். நீங்க தான் ஒரு சிறந்த ஒரு பிரசன்டர். நீங்க தான் ஒரு சிறந்த ஒரு ஆங்கில ஆசிரியர்ன்னு சொல்லி உங்களுக்குள்ள இது ஒரு மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெளியில இருந்து வரக்கூடிய மோட்டிவேஷன விட அது கொஞ்சம் யார் வேணாலும் பாராட்டிறலாம். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நிச்சயமா எல்லாருமே வந்து யாரும் நெகட்டிவா பேச மாட்டாங்க. எல்லாம் நிச்சயமா பாசிட்டிவா தான் பேசுவாங்க. ஆனா, அந்த செல்ஃப்க்கு தெரியும். நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். நம்முடைய கான்ஷியன்ஸ்க்கு தெரியும். ஹவ் குட் வி ஆர். நான் வந்து எ எப்படி நான் நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மே நமக்கு நாமே நாம வந்து அ என்ன பண்ணணும்? நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்? இன்னும் நம்முடைய முன்னேற்றம் தேவையா? அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு செல்ஃப் டாக் குடுக்கக்கூடிய டைவ் டீப் இன்டூ யுவர்செல்ஃப். உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து ஆழமாக சென்று, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல கொண்டு வரக்கூடிய சிறந்த டைம் செய்வதற்கான சிறந்த டைம் இந்த வைகறை நேரம். இதனால தான் இத்தன பேரு நம்ம எழுதிட்டு இருக்கோம். அதே போல சிற அ இந்த ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ், லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ்ன்னு அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய WhatsApp இதுல கூட அததான் நான் வந்து ஒரு தீமா வச்சிருப்பேன். யார் யாரெல்லாம் வந்து நிறைய படித்திருக்கிறார்களோ, நிறைய புத்தகங்களை உள்வாங்கி இருக்கிறார்களோ, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்கிறார்களோ, அவர்கள் தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறி இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். லீடர்களாக இருக்கக்கூடியவர்கள். அது நான் அந்த 2 பேரையும் ரீடிங்கையும், லீடர்ஸையும் நம்ம பிரிக்கவே முடியாது. அப்போ அந்த ஒரு ரீட் பண்ணி ஒரு புத்தகத்தை படித்து, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கக்கூடியது வந்து அந்த நேரம் வந்து சிறந்த நேரம் வந்து இந்த நேரம் தான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ரீடிங்ல 2 விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு கவிஞர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு, அல்லது ஒரு எழுத்தாளர் கட்டுரை எழுதியிருப்பாரு, கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருப்பாருன்னா, அதுல 2 விஷயமா இருக்கு.
அந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து அதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது. ஒண்ணு வந்து கவிஞர் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறது. 2வது அதுல இருந்து நாம என்ன இன்ஃபர் பண்றோம் அப்படிங்கறத இன்னொரு விஷயம். கவிஞர் வந்து அவரு ஒரு நோக்கத்துல எழுதியிருப்பாரு. இத மீன் பண்ணி எழுதியிருப்பாரு. ஆனா நாம படிச்சா அதுக்கு பல்வேறு பரிமாணங்கள் நமக்கு தோன்றும். அப்ப நீங்க அத பகல் நேரத்துல படித்தீங்கன்னா, அந்த புத்தகங்களை வந்து இப்படி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நடுவுல படிச்சீங்கன்னா, உங்களுக்கு நிறைய அந்த அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இது பல்வேறு பரிமாணங்கள் வந்து நமக்கு கிடைக்காது. நீங்க காலையில நேரத்துல ஒரு விஷயத்த ஒரே லைன் சாதாரணமா த ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம் அப்படிங்கிறத நீங்க காலையில படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பல பரிமாணங்களை நீங்க வந்து ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு புத்தகத்தில புத்தகத்தில் அந்த எழுத்தாளர் சொல்ல வந்தது, அது இல்லாம நமக்கு தோன்றது அதை படிக்கும்போது நமக்கு தோன்றக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாக அதான் கிரியேட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்றது. அதிகமாக நமக்கு அத பலன் அளிக்கக்கூடியது இந்த காலை நேரம் தான். இந்த காலை நேரம் அவ்வளவு ஒரு அருமையான நேரம். நான் ரீசென்ட்டா கோவிட் டைம்ல அப்போ வந்து அந்த அவ்வளவு புத்தகங்களுக்கு நமக்கு அ அ லைப்ரரில இல்ல எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தது. அந்த டைம்ல எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு சாஃப்ட் காப்பி ஒரு புத்தகங்கள அனுப்பி வச்சாரு. அதுல நான் படிச்ச ஒரு புத்தகம் வந்து த மேன் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ராபின் சர்மா அவனுடைய ஒரு புத்தகம் படிச்சேன். அதுல அவரு சொல்லக்கூடிய அந்த ஒரு இமாலய பகுதியில இருக்கக்கூடிய சிவானா அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு கற்பனையான ஒரு கதை தான் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மாங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகளா இருப்பாங்க. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 40, 50 வருடங்கள் தான் அ அவ்ளோ ஒரு யூத் மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான் அவங்க தெரிவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றது, ஸ்டார்ட் த டே ஏர்லி காலையில நேரத்துல 4, 4:30 மணிக்கு, 5 மணிக்கு உங்களுடைய டேய நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நிச்சயமாக அந்த உங்களுடைய அன்னைக்கு அந்த நாள் முழுக்க உங்களால பிளான் பண்ண முடியும். அந்த நாள் முழுக்க அந்த எனர்ஜிய காலையில கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜிய உங்களால கொண்டு போக முடியும். அது இரவு வரைக்கும் அந்த எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி மூலியமாக நீங்க பல நல்ல வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றேன். நம்ம நேரம் இல்ல, நேரம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். நேரம் இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா, அதிக நேரம் தூங்குறதுனால சொல்றோம். நீங்க வேணா நான் நெறைய பேருக்கு சொல்லுவேன். நம்ம இங்க இருக்கிறவங்க காலையில எந்திரிக்கிறோம். ஆனா கூட ஒரே ஒரு நாளு ஒரு 4:30க்கு உங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன எக்ஸர்சைஸோட, இல்ல ஒரு சின்ன மெடிடேஷனோட, இல்ல ஒரு சின்ன செல்ஃப் அஃபர்மேஷனோட. நெறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அந்த அஃபர்மேஷனோட உங்களுடைய வாழ்க்கைய நீங்க அ ஒரே ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க வந்து அந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்போ எ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா ஒரு நாளோட அது நம்மளுடைய ஹேபிட்டா மாறுமான்னா மாறாது. குறைந்தபட்சம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஃபார்முலா 21 நாட்கள் எந்த விஷயத்த நீங்க வந்து தொடர்ந்து செய்றீங்களோ, அது உங்களுடைய ஹேபிட்டாக மாறிவிடும். அதுக்கப்புறம் நீங்க தூங்குறேன்னு சொன்னாலும் கூட, நான் காலையில தூங்கிடுறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா கூட அந்த இது உங்களால விட முடியாது. சார் என்ன காலையில எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா, ஒரு 2 மினிட் டெக்னிக் ஒண்ணு சொல்றாங்க. 2 மினிட் டெக்னிக். எல்லாருமே அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற ஒரு புத்தகத்த படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அந்த புத்தகத்துல. ஒண்ணு வந்து ஹேபிட் ஸ்டாக்கிங்கிறதும், இன்னொன்னு இந்த 2 மினிட் இதுங்கிறதும். அது என்ன 2 மினிட் அப்படின்னா, அ ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து நடக்கலாம் வேண்டாம், ஓடலாம் வேண்டாம். காலையில எந்திரிச்சு உங்களுடைய ரன்னிங் ஷூஸ கட்டுங்க. காலுல போட்டுருங்க. 2 மினிட்ஸ். காலையில எந்திரிச்சுருங்க. நீங்க வெளியில வாக் பண்ணக்கூடிய நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய இது என்ன ஷூ போடுறது. 4:30க்கு என்னுடைய ஷூவ நான் கட்டிர்றேன். இதுதான் 2 மினிட்ஸ். இந்த 2 மினிட்ஸ் ஹேபிட்ட பண்ணிட்டீங்கன்னா, கால்ல கட்டுனதுக்கு அப்புறம் நீங்க வெளிய போகாம இருக்க மாட்டீங்க. அது அப்படியே 5 மினிட்ஸ் ஆகும். அப்படியே 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து வெளியில போய் அங்க கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை, அந்த பிளிஸ்ஃபுல் மார்னிங் அதான் சொல்றேன். அந்த மார்னிங் நான் நெறைய இத்தன வருஷம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நமக்கு இப்போ 50 ஆகுது. 48 இயர்ஸும் அந்த மார்னிங்க ரசிக்கக்கூடிய விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு குறையாவே இருக்கு. அப்ப அந்த
அந்த அந்த அந்த பிளிஸ்ஃபுல் மார்னிங், அந்த ஆனந்தமயமான அந்த மார்னிங்கை வந்து ரசிக்கணும்னா ரெண்டு ரெண்டு நிமிஷம் காலையில 2 மினிட்ஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல இந்த பெஸ்ட் அந்த டெலிபதி சொன்னேன் இல்லைங்களா? இந்த டெலிபதியில நாம வந்து நிறைய பேருக்கு இந்த கிராட்டிடியூட் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ரைட் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட் டில் திஸ் டே. நிறைய பேர் நம்ம அப்பா அம்மால இருந்து நீங்க வந்து கொஞ்சம் அப்படியே நாம வந்து பின்னோக்கி போன அந்த பிளாஷ்பேக்ல போனாதான், ஐயோ இவர் ஆமா இல்ல, இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல, இவர் இல்லைன்னா நம்ம இந்த 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 இடத்துக்கு நம்ம போயிருக்க மாட்டோம்ல, இவர் இல்லைன்னா நான் இந்த படிப்பு படிச்சிருக்க மாட்டோம்ல. ஒரே ஒரு நாள் தான் சந்திச்சிருப்போம். ஒரே ஒரு நாள் தான். அவருக்கும் நமக்கு பெரிய இதெல்லாம் இருந்திருக்காது. அந்த ஒரு நாள் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை ஆனா நம்ம மறந்துருப்போம் அவர. ஆனா இன்னைக்கு நாம அப்படியே உட்கார்ந்து அத நம்ம அசை போட்டோம், பின்னோக்கி போனோம் என்றால், நம்ம வாழ்க்கையில யார் யாரெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. யார் யாரெல்லாம் நம்மளுடைய குணாதிசயங்கள வந்து ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா பார்த்து நம்முடைய நடை, உடை, பாவனையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருடைய தாக்கம் நம்மகிட்ட இருக்கும். நம்ம அப்பாவுடைய தாக்கமோ, அம்மாவுடைய தாக்கமோ, இல்ல சித்தப்பா, பெரியப்பா, இல்ல நம்ம ஆசிரியர்களுடைய தாக்கமோ, நம்முடைய நம்முடைய நடை, உடை, பாவனைகளுக்கு நிச்சயமா இருக்கும். நீங்க வேணா பாருங்க. அது வந்து எப்படி சாத்தியம்? அப்படின்னா, அது நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ள அது வந்து உள்ள வருது. சரி, அவர்களுக்கு நாம நன்றி கூற வேண்டாமா? அந்த நன்றி கூறக்கிறதுக்கான அந்த நன்றி நீங்க கூறினீர்கள் என்றால், நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்றால், அவர்களுக்கு சென்றடைவதற்கான சரியான நேரம் இந்த வைகறை சங்கமம் தான். இந்த வைகறை நேரம் தான். ஈஸியா நீங்க வந்து ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த காலை நேரத்துல இந்த நன்றியை சொல்லும்போது, அது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த டெலிபதி மூலியமாக அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுடைய அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. நிச்சயமா நினைச்சு பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு வைகறை நேரம் தான் நம்ம கையில நமக்கு இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவ்வளவு நேரம். இவ்வளவு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த நோ ஃபில்டர் சப்கான்சியஸ் தானா எதை உருவாக்கும்? அதற்கான வடிவத்தை கொடுக்கும். நம்ம பேசக்கூடிய, நாம் நினைக்கக்கூடியதற்கு ஃபில்டர் இல்லாம, நீ ஒரு சிறந்தவன் என்றால் அது சிறந்தவன் என்று எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஃபில்டர் இல்ல. ஏப்பா நீ சிறந்தவன் சொல்ற? அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீ குடு அப்படின்னு அதெல்லாம் கேட்காது. அப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அது கேட்கும். அது கேட்கும்போது அது மறுபடியும் அதை வந்து கான்சியஸ் கொண்டு வரும். இப்படி கான்சியஸ் கொண்டு வரும்போது நாம் நம்மை ஒரு சிறந்த மனிதர்களாக, இந்த நாட்டிற்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக, நேர்மையான மனிதர்களாக நம்மளால உருவாக்கி கொள்ள முடியும் என்பது இந்த காலையில் நேரத்துல தான் நமக்கு சமூகம். நான் டெய்லி ரசிப்பேன் காலையில. எங்க ஊரை பத்தி நான் சொல்லணும் இல்லையா? நான் ஏதோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர் ஊர்ல பார்த்த ஒரு காட்சியை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 9 மாதங்களாக அந்த 4:30க்கு எந்திரிச்சுட்டு 4:30 to ஒரு 5:30 சின்ன சின்ன யோகாசனாலாம் செஞ்சுட்டு ஒரு 5:30க்கு கிளம்பி அந்த பேட்மிண்டன் விளையாடக்கூடிய இடத்துக்கு போவேன். என் வீட்டுல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வாக் போவேன். இப்போ காலை நேரத்துல பார்க்கும்போது நான் டெய்லி ரொம்ப வியந்து பார்த்தது என்னன்னா, அந்த அந்த மூணுனுடைய பொசிஷன். நான் போகக்கூடிய நேரம் ஒரே நேரத்துல ஒவ்வொரு நாளும் அந்த 3 ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா லெஃப்ட் சைடு இன்னொரு வீட்டினுடைய முற்றத்துல அப்படியே இருக்கும். பின்னாடி பாக்குறோம். நம்ம சினிமாவுல எல்லாம் பார்த்திருப்போம். அந்த நிலா, ஒரு வீடு இருக்கும், வீட்டுக்கு மேல அந்த நிலா இருக்கும், ஒரு பாட்டு பாடுவார். மோகன் பாட்டு பாடக்கூடிய இந்த இதெல்லாம் வரும். அது ரியலா வந்து காலையில நேரத்துல நான் பாக்குறேன். அந்த காலையில நேரத்துல நேத்து நிலவு இந்த இடத்துல இருக்கு. ஆஹா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பில்டிங் மேல அப்படி இருக்கும். அப்புறம் அந்த காலையில இருந்து இந்த விடியல், அந்த டான் வரும்போது இருக்கக்கூடிய அந்த செக்க செவேல்னு அந்த 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 வானம் தெரியக்கூடிய அந்த இது கிடைக்கும். அது மலைகளுக்கு பின்னாடி சில நேரத்துல அந்த நிலவு பார்க்கிறோம். இந்த பர்பிள் மவுண்டன்ஸ் நம்ம காலையில பார்க்கும்போது அதுல அந்த அந்த டீ கார்டன், அதுல இருக்கக்கூடிய மலைகள், நான் கூட சின்ன வயசுல சின்ன வயசுல வந்து அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய மரங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமா தோணும். என்ன அப்படின்னா, என்னடா இந்த மரம் வந்து ஒரு மரம் சின்னதா இருக்கு, இன்னொரு மரம் பெருசா இருக்கு, அதை விட இன்னொரு மரம் இன்னும் பெருசா இருக்கு.
அது ஸ்லோப்ல இருக்கு, எல்லாம் ஒரே ஹைட்ல தான் இருக்கு. ஆனா வந்து அது ஒவ்வொன்றும் வந்து இது எப்படி ஒரே மாதிரி ஒரே இதுல போகுது, இது சின்னது அதோட அது பெருசு இது போகுதுன்னு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஒரு ஸ்லோப்ல வளர்றதுனால இது அப்படின்ட்டு. அந்த காட்சிகள் எல்லாம் அந்த மலையில அந்த மரங்கள் இருக்கக்கூடிய காட்சி, இந்த டீ கார்டனுடைய காட்சி, காலையில நேரத்துல அந்த அஹ், அந்த சிட்டுக்குருவிகளோ இல்ல மத்த பறவைகளோ எழுப்பக்கூடிய அந்த ஒலிகள், அப்புறம் இந்த நிலா, அந்த கிளியர் ஸ்கை இருக்கும் காலை நேரத்துல. நல்லா கிளியர் ஸ்கைல அந்த இதெல்லாம் மறைஞ்சிருக்கும். இந்த எதெல்லாம் இந்த டஸ்ட் கிஸ்ட் எல்லாம் இதாகி கிளியர் ஸ்கை தெரியும். அதுவும் அந்த பௌர்ணமி நேரத்துல அந்த நிலவு வந்து முழுமை அடையக்கூடிய அந்த நேரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, நம்ம அப்படியே இன்டாக்சிகேட் பண்ணக்கூடிய, அப்படியே போதையில எடுத்துட்டு போயிடும். அப்படியே கொஞ்ச நேரத்தை மலைத்து போய் நின்று பார்ப்பேன். அப்போ அந்த பூமியினுடைய சுழற்சி, அந்த ஜியாகிரபி படிச்சு உங்களுக்கு தெரியும். எப்படி இந்த பூமியினுடைய சுழற்சி, இந்த நிலவு எப்படி பூமியை சுத்தி வருது, பூமி எப்படி சூரியனை சுத்தி வருது, இதெல்லாம் அதிசயங்கள். இந்த அதிசயங்கள் வந்து நம்ம நிறைய பேர் நம்ம தெரியாமலேயே வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நம்மளுடைய இந்த அண்ட சராசரமே, இந்த பூமியே வந்து கட்டுன்றிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அணுக்களால வந்து கட்டுன்றிருக்கு. எல்லாமே இட் இஸ் எனர்ஜி. எல்லாமே எனர்ஜி. நான் பேசுறது எனர்ஜி. நீங்க நீங்க கேட்கறதும் எனர்ஜி. இங்க இருக்கிறது எல்லாமே அணுக்களால் ஆனதுன்னு சொல்லி. இது எல்லாம் அந்த காலை நேரத்துல கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய, அதை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து பார்க்கக்கூடிய அந்த நேரம் வந்து இந்த வைகறை நேரம். அவ்வளவு ஒரு பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னாலும் சரி, இந்த வைகறை என்று சொன்னாலும் சரி, இந்த நேரத்துல யார் வந்து கண் விழித்து எழுந்து தன்னுடைய வேலைகளை துவக்குகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய இடத்திற்கு போவார்கள். ஏதோ ஒரு நேரத்துல. அது வந்து இன்னைக்கு கிடைக்காது, நாளைக்கே கிடைக்காது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல இன்னும் வந்து நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில வெற்றியாளர்களாக ஆவாங்க. அதே நேரத்துல இந்த நேரத்துல யார் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போக முடியும். போவாங்க, சில லக்குல போவாங்க. அதெல்லாம் தெரியாது சார். நான் எப்பவுமே நான் தூங்கி கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம எம்ஜிஆர் அவருடைய டைம்ல சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. அவர் அமெரிக்காவில தூங்கிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் வின் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. அது வேற ஒரு விஷயம். ஆனா வந்து நிச்சயமா தூங்கியவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு சிறந்த இடம் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அவர்கள் தூங்கியே வாழ்க்கையை கழித்து விடுவார்கள். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அவங்களுக்கு தெரியாது. எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம், எதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், நமக்கென்று சில கடமைகள் இருக்கு. நம்மளுடைய கடமைகளை நாம் சரியாக செய்கிறோம். அது ஒரு டீச்சராக இருந்தாலும், ஒரு ட்ரெயினராக இருந்தாலும், இல்ல ஒரு ஒரு தந்தை, ஒரு தாயாக இருந்தாலும், ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனாக இருந்தாலும், அவர்களுடைய கடமையை சரியாக செய்கிறோமா என்கிறது அந்த சுய பரிசோதனை செய்வதற்கான சிறந்த நேரம் இந்த காலை பொழுது. இந்த அருமையான இந்த வைகரி சங்கமத்தில் நாம் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒண்ணு கூடியிருக்கோம். கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நான் அப்படியே லைட்டா டச் பண்ண விரும்பினேன். அந்த கூட்டு பிரார்த்தனை நாம் 30 பேர் சேர்ந்து இந்த காலை நேரத்துல ஒரு சிறந்த விஷயத்திற்காக ஒரு பிரார்த்தனை செய்தாலும் கூட அதுவும் கூட பலிக்கும். நிச்சயமாக பல மிராக்கல்ஸ் ஏற்பட்டு இருக்குது. நம்மை தாண்டிய பல அமானுஷ்யங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்குது. அந்த அமானுஷ்யங்களை வந்து நம்ம தொடரணும்னா அந்த அந்த அமானுஷ்யங்களை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா, அந்த அமானுஷ்யங்களை வந்து நாம வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னா சிறந்த நேரம் இந்த வைகறை நேரம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆனந்தன் சார். ரொம்ப ஒரு அருமையான ஸ்பீச். ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து ஃபார்முலா பண்றேன் அப்படிங்கிறது இல்லாம, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பகுதிகளை வந்து ரொம்ப எளிதா சொன்னாலே போதும். வைகறை சங்கமத்துல நாம பார்த்த விஷயங்கள், அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ஏராளமா இருக்கு. ஸோ அவரு கடந்து வந்த புத்தகங்கள், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்ல அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வைகறை சங்கமம்ங்கிற விஷயத்துல நம்ம எதிர்பார்த்ததும் அதுதான். ஒருத்தருடைய எல்லாரும் கேட்ட கேள்வி அதுதான் சார். 30 பேர் வந்து வைகறை சங்கமம்ங்கிற தலைப்புல எப்படி சார் சிந்திக்க முடியும், எப்படி பேச முடியும், 30 நாள் எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி எல்லாருக்குமே புதுசா பார்க்கும்போது இப்படிதான் தோணும். அப்ப நம்ம வைகறை நண்பர்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒருத்தருடைய அனுபவம் அப்படிங்கிறது இன்னொருத்தர் இருந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட், வேறுபட்டது. 2 பேர் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தருடைய அனுபவம் கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். ஒரே விஷயத்த ஒரு நிலாவை பார்த்தாலே
ஒரு ஒரு நீலகிரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் துள்ளி குதிச்சு விளையாண்டக்கூடிய இளைஞன் வந்து ஒரு நிலாவை பார்க்கும்போது எப்படி பாக்குறாரு ஆனந்தன் சார். சோ நேத்து இந்த நிலா அந்த வீட்டோட மாடியில இருந்தது. அதுல கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த மாடியில இருக்க நிலாவை மட்டும் தான் பார்க்கணும், வேற எதுவும் பாத்திரக்கூடாது நம்ம. சோ இன்னைக்கு வந்து இந்த வீட்டோட அந்த இந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துலயும் நிலாவை பார்த்தது, அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ அவர் பேசின விஷயத்துல வந்து டெலிபதிங்கிறது நான் ரொம்ப அக்ரி பண்றேன் சார். நான் எப்பெல்லாம் நான் வந்து இந்த மார்னிங் ப்ரேயர் வந்து ஒரு இடத்துல ஒரு டைம் பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு கிராட்டிடியூட் சொன்னேன். நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். அதுக்கு 2 நாள்ல வந்து என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பிருத்வி, நான் அந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம அதை பேசணுமே அப்படின்ட்டு, அன்னைக்கு தானே நினைச்சோம் அப்படின்ட்டு, ரொம்ப ஒரு அதெல்லாம் ஒரு ஸ்மூத்தா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதே மாதிரி டைவ் டீப் இன் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள நீங்க உள்ள பயணிச்சு பாருங்க, உள்ள உங்களை நீங்க அறியறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமாகட்டும். அப்ப ரீடிங் அண்ட் கிரியேட்டிவ் மைண்ட் அப்படிங்கறத வந்து ரொம்ப ரசிச்சு நான் கேட்டேன் ஆனந்தன் சார் சொன்ன விஷயத்த. அது படிக்கிற விஷயத்த வந்து ஒரு டைம் நம்ம படிக்கும்போது, ராமாயணம் மகாபாரதத்தை அன்னைக்கு நம்ம படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு படிக்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம மாறி இருக்கும். புக் அதே மாதிரிதான் இருக்கு, அதே எழுத்துக்கள் தான், அதே புக் நம்ம திருப்பி படிக்கும்போது வேற மாதிரி இருக்கும். கோவிட் பீரியட சார் ஞாபகப்படுத்தினதை என்னால மறக்க முடியாது. கோவிட் பீரியட்ல ராமாயணம் மகாபாரதத்தை முழுசா பார்த்துட்டோம், நானும் ஒய்ஃபும் சேர்ந்து. இல்ல இதை விட்டுறக்கூடாது, நல்ல டைம், நம்ம நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது நிறைய வியூஸ் மாறுது. அன்னைக்கு எப்படி இருந்தது, அன்னைக்கு ராமாயணத்தை எப்படி பார்த்தோம், இன்னைக்கு எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற போது வியூஸ் மாறுது, ஒரு டைம் மாறுது. அதே மாதிரி வாலி படம் பார்த்திருப்பீங்க, சிம்ரன் நடிச்ச படம். அந்த படத்துல வந்து நான் அன்னைக்கு வேகமா நடந்துட்டு இருந்தேன், பின்னாடியே வந்துட்டு இருந்தா, ஒரு நிமிஷம் இல்லை, அன்னைக்கு நீ என்ன ஷர்ட் போட்டிருந்த, ரெட் கலர், ரெட்டா, நான் ப்ளூ நினைச்சேன், ஓகே ஓகே அப்படின்ட்டு, இப்ப சொல்லு இப்படி அப்படின்னு. ஸோ ரீட் பண்றவங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல நான் அது ஞாபகப்படுத்த நான் முயற்சிக்கிறேன். அந்த படம் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். நான் ரெட்னு திங்க் பண்ணிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன், அது ப்ளூவா அப்படின்னு மாத்திக்குவா அப்படி. அந்த மாதிரி அதை வந்து ரொம்ப அழகா எடுத்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி ஆனந்த் சார். சார் இப்ப ஆக்சுவலி வந்து ரொம்ப இது இந்த சாரோட உரையில ரொம்ப டீப்பா எல்லாமே டைவ் பண்ணதுனால இமோஜி கூட யாருமே பிளே பண்ண முடியல. நான் என்னுடைய மொபைல் கொஞ்சம் தள்ளி இருக்கு, கையை நீட்டி நீட்டி தான் பிளே பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வீரசேகரன் சார்னா நிறைய பிளே போட்டே இருப்பாங்க இமோஜி, இன்னைக்கு போடல. காரணம் என்னன்னா ரொம்ப டீப்பா கேட்டுட்டு இருக்காங்க. அதேதான் கைது கூடலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்றது, நீங்க ஃபீட்பேக் அப்படிங்கிறது நிறைய பேர் மறந்துட்டாங்க. மில்டன் ராஜசேகர் சார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம் சார், உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். சொல்றது ஐயா வந்து ஆனந்த ஐயா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம பிரிதிராஜ் சார்கிட்டையும் மற்றவர்கள்கிட்டையும் நிறைய பாட்டி சொல்லி அவரை அவர்கிட்டையும் டைரக்டா சொல்லி பலமுறை சொல்லி இருக்கேன். பிகாஸ் ஆனந்தன் சார் வர்றது, இந்த இடத்துல வர்றது வந்து நமக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு வரம், அது ஒரு பாக்கியம், அது ஒரு 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 நாம் செஞ்ச தவம். ஸோ இவரை அழைத்து வந்த லட்சுமணன் சாருக்கும் மற்ற அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பு ஐயா. அந்த காலையில இந்த சொன்னீங்க, பல காரியங்களை சொன்னீங்க, கூட்டு பிரார்த்தனை பத்தி சொன்னீங்க. எனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை பத்தி இந்த தளத்துல சொல்லியிருக்கேன். வந்து அது குடும்ப விஷயங்கள் கூட சிலதெல்லாம் பகிர்ந்திருக்கோம். ரமேஷ் சாரும் மற்ற அருண் மற்றும் பலரும் வந்து ஜெகநாதன் சார் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா அங்க இந்த தளத்துல மட்டும்தான், அதுக்கப்புறம் தனியா எனக்கு ஃபோன் பண்ணி கூட அவங்க வந்து இந்த பிரார்த்தனையை இது பண்ணியிருக்காங்க. அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். எது நடக்காதோ இது அந்த மாதிரி மார்னிங் மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் பல சமயத்திலேயே நடந்ததை நான் பார்த்திருக்கேன். ஸோ இயற்கையினுடைய விஷயங்களை பத்தி, இயற்கையினுடைய சப்கான்சியஸ் மைண்டை பத்தியும், அதாவது நம்ம வந்து டைரக்டா கனெக்டட் வித் காட் அண்ட் ஆல்சோ டைரக்டிங் கனெக்டட் வித் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் ஆல்சோ வி ஆர் ரிலேட்டிங் டு நேச்சர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப விவரமா சொன்னீங்க. இட்ஸ் வாட் யூ டோல்டு. இன்னைக்கு வந்து ஒரு செஷன், ஒரு வகுப்பு, இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலாவை பத்தி சொன்னீங்க, அது பௌர்ணமி பத்தியும் அழகா அந்த பார்க்கும்போது ஏற்படுற ஒரு உணர்வு சொன்னீங்க. ரமணர் சொல்றத ஒரு கருத்து என்ன, பௌர்ணமி முன்னாலும் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் இருக்கு, அந்த நிலாவுடைய தாக்கம் இருக்கு, அந்த ஒளியும் அப்படியேதான் இருக்கும். நீங்க வந்து இந்த கிரிவலம் போறதை பத்தி சொல்ற அன்னைக்குதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சு வராங்க. திருவண்ணாமலை அப்படி இல்லை, இந்த 1 வீக் பிஃபோர் 1 டே அண்ட் பிஃபோர் ஆஃப்டர் 6 days இட் வில் பி தேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்று முழுவதும் ஒரே போல இந்த நிலா, இந்த கோத்தகிரில இருந்து வர இந்த ஆனந்த என்ற நிலா தொடர்ந்து வரட்டும், ஒளி வீசட்டும். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ தேங்க்யூ சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். இந்த மாதிரி ஒரு பெரும் ஒரு நல்லவர்கள், நல்ல ஆளுமைகள் கிட்ட இருந்து ஒரு வாழ்த்துக்களை வாங்குறது வந்து உண்மையிலேயே ஒரு கொடுப்பனை தான். தேங்க்யூ மில்டன் சார். தேங்க்யூ மில்டன் சார் ஃபார் அ ஒண்டர்ஃபுல் ஃபீட்பேக். அதாவது நிலா பத்தி பேசும்போது நானும் அந்த விஷயத்த பதிவு பண்ணிடுறேன். வீட்டுக்கு பக்கத்துல 2 தென்னை மரம் இருக்கும். அந்த 2 தென்னை மரமும் இப்படி இருக்கும். நடுவுல வந்து நிலா வந்து அந்த ஈமோஜி ஸ்மைல் ஐக்கான் மாதிரி இருக்கும். அது நிலா வந்து எப்பவுமே ஸ்மைலியா தான் இருக்கும். அது மாத்தி ரிவர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த 2 தென்னை மரம் வந்து கண்கள் மாதிரியும், அந்த நடுவுல வந்து அந்த நிலாவோட இது வந்து சிரிப்பு மாதிரியும் இருக்கும். நிறைய தடவை எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பாக்குறதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட வரைஞ்சது மாதிரி இருக்கும். ஒரு நேச்சுரா நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதை நான் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். ரொம்ப அருமையான ஃபீட்பேக் சார். சார் தீபா செந்தில் மேம், நீங்க பேசலாம் மேம் ப்ளீஸ். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப அழகா ஒரு போயத்தோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் அப்படிங்கிற போயம். ஸோ ரொம்ப அழகா வந்து ராபர்ட் ஃபாஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அந்த காட்டோட அழகை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க இந்த ஃப்ரோசன் லேக் அது மட்டும் இல்லாம அந்த குதிரை ஒரு இடத்துல நிற்கும். அந்த நிக்கிறதே வந்து அவர் ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு அந்த இயற்கையோட அழகை. ஸோ அந்த போயம் நடத்தும் போதும் சரி, அந்த பசங்க கவனிக்கும் போதும் அவ்வளோ ஆசையா இருக்கும் அந்த போயம் நம்ம நடத்துறதுக்கு. இன்னும் கொஞ்சம் போக மாட்டோம், ஆனா கொஞ்சம் குட்டியான போயம் தான். ஸோ அது மட்டும் இல்லாம செல்ஃப் டாக் பத்தி சொன்னாங்க. செல்ஃப் டாக் அப்படிங்கிறது நம்ம பேசுறத மட்டும் இல்ல, அதை நம்மளோட எதிர்காலத்தையே உருவாக்கும் அப்படிங்கறத சொன்னாங்க. ஸோ இந்த இந்த வைகறை சங்கமம் மூலமா நீங்க அழகான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. இந்த லெஷர் அப்படிங்கிற போயத்துல வந்து அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நமக்கு டைமே இல்லை, அப்படி ஒரு மெக்கானிக்கல் வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். லாஸ்ட்ல அந்த எண்டிங்ல என்ன முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அதை எப்படி முடிச்சுப்பாங்க, நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னா புவரான வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு, we are living poor life அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. அந்த லெஷர் போயமும் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. சோ ரொம்ப அழகா இருந்தது. கருத்துக்கள் அத்தனையுமே ரொம்ப சூப்பர். வாழ்த்துக்கள் சார். இந்நாள் அனைவருக்கும் நன்னாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேடம். இன்னொரு டீச்சர் இங்க இருக்கிறாங்க, டீச்சர்ன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க ஆனந்தன் சாரிங்க. அது தீபா மேம் வந்து நீங்க செஷன் நடத்திட்டு இருக்கும் போதே அவங்க வந்து அந்த போயத்தோட நேம் எல்லாமே டைப் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கவனிச்சேன். நான் அது நான் அப்புறம் நீங்க இன்கால் மெசேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. சார் லட்சுமி நாராயணன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். வைகறை சங்கமான அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய நட்பு வட்டத்தில் மிக சிறந்த ஒரு ஆளுமை ஆசிரியர் ஆனந்தன். நான் வாத்தியாரன் தான் கூப்பிடுவேன். வணக்கம் வாத்தியாரே அப்படின்ட்டு. ஒரு கோத்தகிரியிலிருந்து அதிகாலை பொழுதில் இணைவது என்பது, அதாவது முதுகு தண்டுவடம் சிலீர் என்று உரைக்கும் அந்த பனிக்காற்றல். அந்த பனிக்காற்றலும் இழுந்து அதிகாலை பொழுதுல அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அவர் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி எல்லாம் இழுத்து போத்தி கொண்டு சொட்டரை போட்டுக்கொண்டு 1க்கு 2 சொட்டரை மாட்டிக்கொண்டு நீங்கள் எல்லாம் உலாவும் போது எப்படி உங்களால் முடிகிறது என்று போகும்போது அவருக்கு இயல்பாக அமைந்துவிட்ட ஒரு தன்னம்பிக்கை. பல விஷயங்களை இயல்பாக கடந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வாழ்க்கையிலிருந்து, அதாவது மிக அமைதியாக ஒதுங்கிவிட்ட அவரை நான் அழைத்து வந்தேன் இந்த தளத்திற்கு. காரணம் என்ன, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பாக அமைந்துவிட்ட ஒரு நல்ல குணங்கள் அவருடன் மங்கிவிடக்கூடாது. அவருக்கான குணம் அவருக்காகவே போய்விடக்கூடாது. அதை தாண்டி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறிவாற்றல் வெளியேப்பட வேண்டும் என்ற நோக்கத்துல தான் அவரை நான் பொது தளத்திற்கு அழைத்து வந்தேன். ஏன்னா பயிற்சி துறையிலே நிறைய ஈடுபட்டு இருந்தாலும் கூட விர்ச்சுவல் தளத்திலையும் அவர் வந்து பேசினா இன்னும் நிறைய பேரை சென்றடையும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து நேற்று கேட்டார் அவரு. நிறைய பேர் பேசி முடிச்சிருப்பாங்க, நான் வந்து என்ன புதுசா பேசுறதுக்கு இருக்காது வைகறை பற்றினாரு. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு விஷயத்தையுமே எடுத்து சொல்லுங்கள். அதுவே ஒரு பெரிய அனுபவ கருத்துக்கள் தான் இங்க எப்பயுமே ஜெயிக்கும். அது உங்களுக்கு தெரியாதது அல்ல. யார் எது வேண்டுமானாலும் பேசியிருக்கட்டும், அதை உங்கள் கோணத்தில் உங்கள் பார்வையில் கொடுங்கள் என்று சொன்னேன். அதை அவருடைய பார்வையில் அந்த உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற ஓக் ட்ரீஸ், யூக்லிப்டஸ் ட்ரீஸ், அந்த மலைக்காடுகள், அதாவது பனி பொழியும் மலைக்காடுகளில் கோத்தகிரியில் அவர் பார்த்த காட்சிகளை விவரித்த போது இங்க இருக்கக்கூடிய அதீத உஷ்ணத்தையும் தாண்டி நான் அங்க அந்த குளிரில் நின்று கொண்டு அதை நான் என் கண்ணால் பார்ப்பதை போன்ற உணர்ந்தேன். அதனால்தான் நான் இந்த லவ்லி எமோஜிஸை போட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கற்பனை பண்ணி பார்த்தேன். அவர் சொன்ன அந்த குதிரை வீரர் அந்த கதை, அந்த பனிப்பொழிவு கதையை பார்க்கும்போது எனக்கு அந்த பனிப்பொழிவு வந்து அந்த
சத்தம் வந்து என் காதுல விழுது. பனி வந்து அந்த திவலைகளா வந்து விழும்போது அந்த மரத்தை இங்க உரசி கொண்டு மர இலைகளை உரசி கொண்டு கீழே வந்து விழும். அதை நான் வந்து சில ஆங்கில படங்கள்ல நுட்பமான சவுண்ட் ட்ராக்ல கேட்டாதான் தெரியும் அது. நான் பார்த்த உலக திரைப்பட விழாக்களில் அந்த பனிப்பொழிவு காட்சிகளை எல்லாம் மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். இப்படி நம்மளை ஒரு பெரிய ஒரு அதிகாலை பொழுது கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறதே ஒரு பெரிய விஷயம். கையை தூக்க சொன்னால் நிறைய பேர் மெய்மறந்தது அதுக்காகவா, அல்லது எப்பொழுதுமே நம் கையை தூக்கி பேசுங்கள் என்று சொன்னால் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்றே தெரியவில்லை. நாங்கள் எல்லாம் அடிக்கடி பேசுபவர்கள், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் புதிதாக வருபவர்கள், நண்பர்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட நிறைய பேர் பூவாத்தலை என்று டாஸ் போட்டு பார்த்து கொண்டே இருப்பதை நான் ரசிக்கவில்லை நண்பர்களே. யாருக்கு வாய்ப்பை கொடுப்பது? முதல் 5 நபருக்கு என்று சொன்னால் உடனே கொடுத்து விடுங்கள். நல்லதொரு பொழிவு வழங்கிய நண்பர் ஆனந்தனை மீண்டும் 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 பாராட்டி வாழ்த்தி அவருடைய பணி சிறக்க இறைவனை பிரார்த்தித்து, அவருக்கு மட்டுமல்லாமல் இந்த தளத்தில் பயணிக்கக்கூடிய அன்புறவர்கள் அனைவருடைய பணிகளும் சிறக்க வேண்டும் என்றே இன்னொரு காலங்களில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லட்சுமி சார். லட்சுமி சார் வந்து எப்படி ஆனந்தன் சாரோ அதே மாதிரி யதார்த்தமா தான் சந்திச்ச விஷயங்களை ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்றதுக்கு என்னைக்கும் தயங்குற ஆள் கிடையாது. டக்குன்னு அந்த பாத்திரத்திலேயே இது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ரொம்ப அருமையான ஃபீட்பேக் சார். லோகநாதன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். அனைவருக்கு இனிய வைகரை காலை வணக்கம். இன்னைக்கு ஃபீட்பேக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஏன்னா ஆனந்தம் சார் ஆனந்தமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் இது சந்தோஷம், ஆனந்தம் இது ஆனந்தம். ரொம்ப அழகான ஸ்பீச்சு. ஏன்னா 24 நாள் கேட்ட ஸ்பீச்சு இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கு. வைகரையை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன பேச போகிறாங்க அதுதானே பேச போகிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் அந்த கோத்தகிரி இயற்கையை பற்றி சொன்னது. அவர் இயற்கையை இப்போ ரசிக்கிறாரு. நம்ம பெரிய ஸ்திதிகள் இருக்கும், அந்த இயற்கையை ரசிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்பப்போ மாதத்துக்கு 2 முறை எங்காவது ஒரு மலைக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்கு போயிடணும். எந்த வேலை எப்படி இருந்தாலும் போய் அங்கே எல்லா இயற்கையை ரசித்து வரணும். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் எம்ஜிஆர் பாடல் சார். நீங்க வந்து வீக் சிக்னல்ல இருக்கிறனால நீங்க பேசுறது எதுவும் கேட்கல, மன்னிக்கவும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. தேங்க்யூ லோகநாதன் சார். ரொம்ப சந்தோஷம். எஸ் சார். ஆக்சுவலி வந்து லோகநாதன் சார் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டாரு. அதாவது இயற்கை அன்னையோட மடியில இருந்து இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இறைவன் வந்து அந்த பாக்கியத்தை அப்பப்போ கொடுக்கறது உண்டு. விரைவில் நானும் இன்னைக்கு கிளம்பி திருப்பி கூக்கால் போறதா ஒரு பிளான்ல இருக்கேன், கொடைக்கானல். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நாளையிலேருந்து நானும் காலையில அந்த ஒரு இயற்கை அன்னையோட மடியில இருந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கான பாக்கியத்தை நான் அனுபவிக்க போறேன். ரொம்ப அருமையான விஷயம் ஞாபகப்படுத்தினீங்க. தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் ஃபீட்பேக் சார். சார் ஜெகநாதன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். நன்றி பிருத்திவிராஜ் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஆனந்தன் அவர்களுடைய பேச்சு ரொம்பவும் சிறப்பா இருந்தது. எனக்கு வந்து சின்ன வயசுல நான் ஊட்டி போனது வந்து கிட்டத்தட்ட 57 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் போனேன். 57 வயசு இருக்கும் அப்பதான் போனேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த ஊட்டியை பத்தி பார்க்கணும்னா ஊட்டி வரை உறவு, அப்புறம் காதலிக்க நேரம் இல்லை, அதெல்லாம் நிறைய படங்கள் அங்க எடுத்திருப்பாங்க. அப்பதான் அதை ஊட்டியை பத்தி. அப்புறம் இந்த படம் புதிய பறவை, அதுல சிவாஜி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பார்த்து அந்த பாட்டுலாம் வரும்பொழுதுதான் அந்த ஊட்டியை பார்க்க முடிஞ்சது. ஆனா ஊட்டியை போய் பார்க்கும் பொழுதுதான் அதோட அழகு ரொம்பவும் தெரிஞ்சது. ஆனந்தனுக்கு அந்த வாய்ப்பு அப்படியே இயற்கையிலேயே அமைஞ்சது ரொம்பவும் ஒரு சிறப்பு. ஸோ அவரை ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஆஃப் ஊட்டினே சொல்லலாம். அந்த மாதிரிதான் அவரும் அந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்கூல் டேஸ்ல அதை வந்து சொல்லி கொடுக்கும்போது அவர் ஆனந்தன் சொன்னது என்னுடைய ஆசிரியரும் சொன்னார். அவர் ஜவஹர்லால் நேருவோட டேபிள்ல எப்பவுமே இருக்கும் அப்படின்றது. பட் அதுல இருக்கக்கூடிய மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அந்த ஸ்லீப்ன்றது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் மீன்ஸ் த டெத்தை தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட் மீன் பண்ணுவாரு. அதை தான் அவர் சொல்றாரு. அதுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும்னு. ஸோ அந்த மாதிரி காலை வேலையில எழுந்துக்கும் போது அது நானும் எனக்கு வந்து இயல்பாவே அமைந்தது எனக்கெல்லாம். ஏன்னா நாங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்து கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்ததால எங்களுக்கு இயல்பாவே அமைஞ்சதுனால அது வந்து ஒரு
21 நாள்ல பழகக்கூடியது வந்து எங்களுக்கு வந்து 21 வருடங்களா நாங்க அதுல இருக்கிறதுனால எனக்கு இது ஒரு கஷ்டமாவே தெரியல. ஆனா அது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏர்லி மார்னிங் அது வந்து அதை வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ஏர்லி மார்னிங் எழுந்து அதை அனுபவிக்கிறதுலாம் முடியும். அது ரொம்ப சிறப்பா சொன்ன ஆனந்தனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜெகநாதன் சார். சார் ஜெகநாதன் சார் சொன்னதுல இருந்து நான் ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். அது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம வந்து அந்த அந்த இதை என்ஜாய் பண்றது அப்படிங்கிறது அதே வந்து தொழில், அதுதான் அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனே அதுதான். காலைல சீக்கிரம் எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது அது அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பிராப்தம் அதிகமா கிடைச்ச ஆத்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறோம், நம்ம என்ஜாய் பண்றோம். அதே டைம்ல வந்து நமக்கு அதுதான் வந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவை அப்படிங்கிற விஷயமாவும் இருக்கு, தொழிலாவும் இருக்கு. அப்படிங்கிற போது அது ரெட்டிப்பு சந்தோஷம். அதுல ரொம்ப சந்தோஷம் சார். ஃபார் அ ஒண்டர்ஃபுல் ஃபீட்பேக். நண்பர்களே, தொடர்ந்து இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 6:15 ஆயிடுச்சு. இது வரைக்கும் இணைந்திருந்து ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தன் சார், உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம் இது. நீங்க ஏற்புரை வழங்கலாம் சார். சார் நன்றி சார். இது இவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இந்த குழுவில இணைந்திருந்து ஒரு மலையிலிருந்து ஒலிக்கக்கூடிய இந்த குரலை கேட்டு அதற்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அந்த ஃபீட்பேக்கை வழங்கிய அன்பர்கள் லட்சுமி நாராயண் சார், தீபா மேம், அப்புறம் லோகநாதன் சார், ஜெகநாதன் சார் அவர்கள் அனைவருக்கும் ரொம்ப என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அதே போல இந்த வாய்ப்பை வழங்கிய வைகரை சங்கமம் அமைப்பிற்கும் என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லாம நான் என்ன நினைப்பேன், என்னைக்குமே நான் வந்து பசங்க கூட பேசும்போதும் சரி, ஒரு பொது இடத்துல பேசும்போதும் சரி, பட்டிமன்றத்துல பேசும்போதும் சரி, அவர் இப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செஞ்சாரு, அதெல்லாம் நான் நிறைய பேச மாட்டேன். ஏன்னா அது வந்து யாருக்கும் போய் அந்த அளவுக்கு போய் சேராது. காந்திஜி ஏதோ சொன்னாராம், ஜவஹர்லால். இன்னைக்கு நீங்க உண்மையிலேயே சொல்றேன், நம்முடைய பள்ளி பசங்களை போய் கேட்டீங்கன்னா யார் சார் காந்தின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அதை பத்தி எல்லாம் வந்து ஒன்னும் தெரியாது. ஆமா ஆமா, அவங்களுக்கு புரியணும்னா இன்னும் வந்து இன்னொரு 20 வருஷம் ஆகும். காந்திஜி என்ன பண்ணாரு, இந்த தலைவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அதை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது எந்த ஸ்டூடெண்ட்டும். நம்மளாவது ஓரளவுக்கு ஒரு 7th 8th வரும்போதெல்லாம் அவங்களை பற்றி ஒரு ஒரு சின்ன புரிதல் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அந்த சுதந்திரம்னா என்ன, ஏன் அவங்க பாடுபட்டாங்கன்னு என்னதான் பாடம் இருந்தாலும் அதை பற்றிய பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனா எப்ப நீங்க உங்க வாழ்க்கையில நடந்ததை வந்து நீங்க வந்து சொல்றீங்களோ அப்போதான் அவங்களால வந்து ரிலேட் பண்ண முடியும், அத அவங்களால நம்ப முடியும். எனக்கு இப்படி நடந்ததுன்னாதான் அதை வந்து அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். அப்போ அதுல நான் ரொம்ப ஃபார்மா பிலீவ் பண்றேன் எந்த ஒரு விஷயத்திலும். அப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, நான் படித்தது, நான் உணர்ந்து கொண்டது, நான் நடைமுறைப்படுத்தியது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி மீண்டும் ஒரு இதே தளத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை அடிக்கடி வர்றேன். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பா வர்றேன். அதற்கு நீ பொறுத்து கொள்ள வேண்டும், அடிக்கடி ஆப்சென்ட் ஆகுறதுக்கு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆனந்தன் சார். அதாவது அவரு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. காலையில வைகரை டைம் வந்து எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற தெளிவா சொன்னாரு. ஏன்னா அவரு ஹெல்த் கான்சியஸ். 50 வயசு அப்படிங்கிற போது நம்ம அதை உதாசீனப்படுத்திட முடியாது, ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அது இவ்வளவு நல்ல மனிதர் வந்து அவருக்கு ஹெல்த் இன்னும் நல்லா இருக்கணும். அவர் இன்னும் நிறைய பேரை பார்ப்பாரு, நிறைய பேர்ட்ட போய் பேசுவாரு. ஸோ அவருடைய ஹெல்த் வந்து அவருடைய கன்சர்ன்ல, வைகருடைய கன்சர்ன். நீங்க தயவுசெய்து ஹெல்த் பாருங்க, அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க. நேரம் கிடைக்கிற போது எப்பயாவது நீங்க ஹெல்த் அந்த எக்ஸசைஸ் போலன்னா நீங்க வைகரை உள்ள வந்துருங்க. மாதம் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நண்பரே. வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா 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 ஆனந்தன் சார். அதாவது வைகரை சங்கமம் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு நீலகிரிஸ்ல வாழக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு துடிப்பான இளைஞர், ஒரு நேர்மறை சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர், ஒரு ஆசிரியர், பள்ளி ஆசிரியர். குறிப்பான விஷயம் அதுதான். ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர். அவர் வந்து வைகரை எப்படி பார்க்கிறாரு, அவர் என்னென்ன விஷயங்களை அவர் அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நம்ம எல்லாத்தையும் நீலகிரிஸ்க்கே அப்படி நம்ம அழைச்சிட்டு போன மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங், சுத்தி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் கடந்து வந்த புத்தகம், கடந்து வந்த அனுபவம் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா சொன்னது. எல்லாருமே ரசிச்சிருக்கோம், எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதை ஃபீட்பேக் கொடுத்ததுல இருந்தே நமக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கோஆபரேஷன்.
நாளைக்கு மீண்டும் ஒரு ஆளுமையோட சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.